Xylo 2014 இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலங்கிறத கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். கிராங்க் ஆகுது சார் வண்டி. என்ன செஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க சார்? இந்த ஒர்க்குங்க இல்லையா, இந்த ஒயரு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இந்த ஒர்க்கு இல்லையா, இந்த இப்போ ஸ்பீக்கர் ஒயர்னா இது எல்லாமே. ஓகே, இது 4 ஸ்பீக்கருக்கான ஒயரு. ஓகே, இதில் வந்து எர்த்து மெயின் தனியாக வருதுங்க இல்லையா. அப்போ ஓகே, மெயின்னா தனித்தனியாக இருக்குது இதில் இருந்து. ஓகே. இப்போ ஸ்பீக்கர் ஒயர் எல்லாத்தையும் இந்த 2 ஸ்பீக்கருக்கு வெளில 2 லைன் வெளில வந்துச்சு அவுட் புட்டு. ஓகே. இப்போ பேக் ஸ்பீக்கருக்கு இதில் இருக்குது லைனு. ஓகே. எதுன்னு தெரியாமல் எர்த்து மெயினில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஓகே. அப்போது ஒரு ஒயரில் மட்டும் ஸ்பார்க் ஆச்சு. ஓகே. ஸ்பார்க் ஆகி ஹெட்லைட் எரிஞ்சுது. ஹெட்லைட் இருந்துச்சுங்களா? ஹெட்லைட்னா அந்த சின்ன பார்க்கிங் லைட் இருக்கு இல்லையா, காட்டுங்க. இல்லை இந்த பார்க்கிங் லைட், சின்ன ப்ளூ லைட் எரியும் பாருங்கள் காருக்கு. இந்த பார்க்கிங் லைட் இருந்துச்சு. தூரத்துக்கு இல்லையா எவ்வளோ சின்ன லைட்டு, இந்த சின்ன பார்க்கிங் லைட்டு அது எரிஞ்சுங்களா? ரைட், ஓகே. அப்படியே மீட்டரில் லைட் எரிஞ்சுது. மீட்டர் லைட் வச்சுனா மீட்டரில் எந்த லைட் எரிஞ்சுது? நைட் டைம் லைட் போட்டாங்க இல்லையா. ஓகே, அதை போட்டு காமிங்களேன். இந்த லைட் தான் நான் எரிஞ்சுது, அவள் தான் இந்த லைட் எரிஞ்சுது. ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஆமாம், சரி. வேறு என்னெல்லாம் செக் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள்? வேறு எதுவும் இல்லை, நான் பீஸ் செக் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் செக் பண்ணிட்டீங்க. சரி. ஃபீஸ் எதுவும் போகலீங்களா? பீஸில் எதுவும் போடலாம். சரி. வேறு அப்புறம் என்ன செக் பண்ணியிருக்கீங்க? வேறு நாசிலில் வந்து லைன் வருதான்னு செக் பண்ணணும், அதுக்கு லைன் வரலாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள், செக் பண்ணி காட்டுங்க. எப்படி செக் பண்ணிங்க? அது உள்ள. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கஸ்டமரு, இதை எடுத்துட்டீங்க கரெக்டாக? இதை எடுத்துகிட்டு பல்ப் வச்சு செக் பண்ணிங்களா? அந்த பல்பு காட்டுங்களேன், எந்த பல்ப் வச்சு செக் பண்ணிங்கண்ணா? பல்பு இல்லை, ஆனால் அது பேட்டரியில் வச்சு பார்த்தா பல்புலாம் ஒர்க் ஆன பல்பு தான். ஓகே, பல்ப் வச்சு செக் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த பல்பு லைட் எரியல. ஆமாம். ஸோ அதனால் இன்ஜெக்டருக்கு லைன் வரல அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கீங்க. சரியா? அவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா? மெக்கானிக்கு. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு? இப்போ ECM போர்டு தான் பார்க்கணும். ECM போர்டு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்களா? நாசில் டீசல்லாம் வருது, நாசில் லைன் தான் வரல, ECM போர்டு தான் பார்க்கணும். ஓகே, ECM போர்டு தான் ப்ராப்ளம் சொல்லி போயிருக்காரு. சரி, ஓகே. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம் என்ன ப்ராப்ளம்ங்கிறத. இப்போ Xylo D2 ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். EMSல ரீட் ஃபால்ட் கோட். ஸோ நிறைய எரர் கோட் இருக்குது, ஏகப்பட்ட எரர் கோட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா கோடையும் கிளியர் பண்ணுவோம். ஓகே. ஸோ வேறு என்ன கோட் லெஃப்ட் அவுட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது அகைன் தெர் ஆர் so many error codes are there. கிளியர் பண்ணி பார்க்கலாம். ரீட் ஃபால்ட் கோட். ஸ்டில் these 3 ஸ்டில் இந்த எரர் கோட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகே, இமோபிலிஸ்டில் போய் பார்த்துடலாம். ரீட் ஃபால்ட் கோட், நோ ECM சேலஞ்ச். ஸோ கிளியர் ஃபால்ட் கோட் பண்ணி பார்க்குறேன். ரீட் ஃபால்ட் கோட், தெர் இஸ் நோ ஃபால்ட் கோட். இப்போது இமோபிலிஸ்டில் எதுவும் கிடையாது. ECM அதே மாதிரி எரர் கோடு கிளியர் பண்ண முடியுமா தான் பார்ப்போம். ரீட் ஃபால்ட் கோட், பட் இந்த ECMல எரர் கோடு இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இட் மீன்ஸ் ECM லாக் ஆகிருக்கு. ஸோ ECM லாக்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ECU unlocked successfully. Turn ignition off 1 minute. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆஃப் பண்ணுறேன் 1 மினிட்டுக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். கீ இஸ் வித் மீ. ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுறேன். டோட்டலாக 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் ECM. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பர்ஃபெக்ட். ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இந்த கஸ்டமர் நிறையவே வந்து இன்புட் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் நம்மளால் ஈஸியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் என்னாலையும் குயிக்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கான சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். இது ஒரு இன்ஃபர்மேஷனு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷனு, இப்போ உங்களுக்கு கஸ்டமர் சொல்லியிருப்பாரு அவர் என்ன செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ECM லாக் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த கேஸை பொறுத்தவரை கஸ்டமர் கரெக்டாக என்ன பண்ண எதனால் ஆச்சுன்னு சொன்னதுனால இப்போ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு. இதை ஒரு சரியான ப்ரொஃபஷனல் பீப்புள் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று ஒயரிங் ஹார்னஸ்லாம் பிரிச்சிருப்பாங்க, ரிலேஸ்லாம் வந்து கட்டியிருப்பாங்க, ஃபியூஸ்லாம் கட்டியிருப்பாங்க, நிறைய செக் பண்ணியிருப்பாங்க. அதில் தவறு நடக்கும்.
அதை விட ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து ஒரு செக் பண்ணியிருக்காரு, இன்ஜெக்டர் லைன் வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஜெக்டர் லைன் வராது காரணம் ECM ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. ECM ப்ராப்ளம் சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ECM காட்டியிருந்தாங்கன்னா, இல்லை ஏதாச்சும் நான் ECMல ப்ரோக்ராம் பண்ணி சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ECM வீணாக போயிருக்கும், ஸ்க்ராப்பாக இருக்குது. ECMலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கஸ்டமர் ரொம்ப தெளிவாக இருந்தார், கரெக்டாக ப்ராப்ளம் என்ன சொன்னார். ஸோ நம்ம கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம்னா ஒரு ரைட் ப்ரொஃபஷனல் பர்சனை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் யாராவது கூப்பிட்டு பண்ணிங்கன்னா ECM ப்ராப்ளம் இப்போ சொல்லிட்டு பண்ணார்ல, அதேமாதிரி ECM ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டார் அவர். சில பேர் ECM ப்ராப்ளம் சொல்லிட்டு பிரித்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவாக இருக்கும். ECMலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? ECM மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே வேறு ப்ராப்ளம் ஆட் ஆகிடும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ். We Chennai Car-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.